ஏன் இதெல்லாம் பாபா சொல்லுகிறார் என்றால், சோதித்து பாருங்கள், எதிர்காலத்திற்கு தேவையான சம்ஸ்காரங்கள் இப்பொழுதே நமக்குள் தென்படுகிறதா. பாபா செய்த வேற ஒண்ணுமே கிடையாது. கலியுகத்தில் இருக்கக்கூடிய அசுர சம்ஸ்காரங்களை சத்தியுகத்திற்கு தேவையான தெய்வீக சம்ஸ்காரங்களாக மாற்ற வைக்கிறார். அதை மாற்றின பிறகு அந்த சொர்க்கத்தை நம்ம கையில கொடுத்தாதான் அந்த சொர்க்கம் கொஞ்ச நாளாவது சொர்க்கமா இருக்கும். அப்போ டிகிரேட் ஆகும், முதல் நாள் இருந்து டிகிரேட் ஆகும். ஆனால் அதற்கான தகுதிகள் இருந்தா அட்லீஸ்ட் அந்த 2500 வருஷமாவது சொர்க்கமாக இருக்கும். அந்த சம்ஸ்காரம் மாறவில்லை என்றால் அங்க போனாலும் இங்க 5 ரூபாய்க்கு சண்டை போடுவோம், அங்க 5 கிராம் தங்கத்துக்கு சண்டை போடுவோம், அங்க 5 லட்சம் ரூபாய்க்கு சண்டை போடுவோம். ஆனா சண்டை போடுற சம்ஸ்காரம் இங்க இருக்குது, பொறாமையோட சம்ஸ்காரம் இங்க இருக்குது, கம்பேர் பண்ற சம்ஸ்காரம் இங்க இருக்குது. இந்த சம்ஸ்காரோட அங்க போனா இங்க 5 ரூபாய்க்கு அங்க 5 லட்சம் ரூபாய்க்கு, அவ்வளவுதான் விஷயம். இங்க துக்கப்படுற சம்ஸ்காரம் இருக்குன்னா அங்கேயும் நான் சிறு விஷயங்கள்ல துக்கப்படுவேன். பாபாவுடைய ஐடியா என்னன்னா, இந்த கலியுகத்திலேயே இவ்வளவு அசௌகரியங்கள் இருக்கக்கூடிய இடத்திலேயே நீங்கள் சதா சுகமாக வாழ கற்றுக்கொண்டீர்கள் என்றால் சத்தியுகத்தில் 100% சந்தோஷமா தான் வாழ்வீங்க. அதுக்கு தான் பாபா ட்ரைனிங் பண்றாரு. இங்கேயே உங்களால சந்தோஷமா வாழ முடியும், அங்கே ஏன் சந்தோஷமா வாழ முடியாது? அங்கே எந்த குறையும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ பாபா சொல்றாரு, அல்டிமேட்லி உங்களுடைய சம்ஸ்கார பரிவர்த்தனை வர வேண்டும். அதுக்கு தான் பாபா வேக்தி வாணியில் ஒவ்வொரு பாணிலையும் ஏதாவது ஒரு சம்ஸ்காரத்தை எடுத்துக்கிட்டு நம்மளை மாறிட்டீங்களான்னு கேட்குறார். ஸோ அதனால பாபா என்ன சொல்றார், சம்ஸ்காரத்தை நிறைக்க வேண்டியது இப்பொழுதுதான் நீங்கள் அதை நிறைக்க வேண்டும். வகா நகி பர்னேக யகாஹி பர்னேக, அங்கு போய் நீங்க நிறைக்க முடியாது, இங்குதான் சம்ஸ்காரத்தை நிறைக்க வேண்டும். சுக்கு சாந்திய சம்பத்திவான கேட்கிறார். சுகம் இருக்கிறதா? இங்கேயே சுகமாக இருக்கிறீர்களா? இங்கேயே சாந்தியாக இருக்கிறீர்களா? இங்கேயே சம்பத்திவான் அனைத்தும் நிறைந்தவர்களாக இருக்கிறீர்களா? அதாவது திருப்தி. நம்மகிட்ட எல்லாம் இல்லை, வெளி உலகத்தை கம்பேர் பண்ணும்போது வி ஆர் ஆர்டினரி. பட் இந்த ஆர்டினரிலையும் உங்களுக்கு திருப்தி இருக்குதுன்னா அங்க எவ்வளவு இருந்தாலும் கவலைப்பட மாட்டீங்க. ஸோ அதனால அந்த சம்ஸ்காரத்தை பாபா இங்கே நிரப்புகிறார். சுகமாக இருக்கிறீர்களா, சாந்தியாக இருக்கிறீர்களா, சம்பத்திவான் அதாவது திருப்தியாக இருக்கிறீர்களா? சுகு அபி சாதனோங்க ஆதார் பத்தோ நகி ஹை, அந்த சுகமும் சாதனங்களுடைய ஆதாரத்தில் இருக்கிறதா? அந்த மாதிரி இல்லை தானே. அத்தீந்திரிய சுக்கு, இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட சுகம், அத்தீந்திரிய சுகத்தில் இருக்கிறீர்களா? சாதன் இந்திரியோங்கா ஆதார, சாதனங்கள் இந்திரியங்களுக்கு ஆதாரமானது. அத்தீந்திரிய சுகம் சாதனங்களுடைய ஆதாரத்தில் ஏற்படுவது இல்லை. அதனால்தான் பாபா இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட சுகத்தில் இருக்கிறீர்களா? அகண்ட சாந்திய, நீண்ட அகண்ட சாந்தி இருக்கிறதா? கண்டித்தோ நகி ஓத்திய, அந்த சாந்தி இடையிடையே கட்டாகாம இருக்கிறதா? கியூங்கி சத்யுகே ராஜ்யக்கி மகிமா கியா ஹை, ஏனென்றால் சத்தியுகத்துடைய ராஜ்யத்துடைய மகிமை என்ன? அகண்ட சாந்தி, அடல் சாந்தி. சத்தியுகத்துடைய மகிமை நிறைந்த சாந்தி, அகண்ட சாந்தி மற்றும் நிலையான சாந்தி. எப்பொழுதும் அகண்ட சாந்தி, நிலையான சாந்தி, பறந்தும் இருக்கும், ஸ்டேபிளாகவும் இருக்கும். அதுதான் பாபா சொல்லுகிறார்.